வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ் கம்ப்ளீட் எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் இஸ் வெரி ஈஸி. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் ஆன்லைனில் இருக்குது. பட் ஆனால் நம்ம இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விர்ச்சுவல் பாக்ஸோட இமேஜை எடுத்து டேரெக்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டு இன்ஸ்டால் விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷின், இந்த லிங்க்குக்கு போங்க. ஓகே, ஸோ இந்த லிங்க் நான் ரிசோர்ஸில் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த லிங்க்கு போனதுக்கப்புறம் யூ வில் பி சீயிங் திஸ் பேஜ். ஸோ இந்த இடத்துல இட் வில் ஆஸ்க் ஃபார் விஷுவல் மிஷின். ஸோ இதில் உங்களுக்கு விண்டோஸ் 7 அண்ட் விண்டோஸ் 8.1 ஆஸ் வெல் அஸ் விண்டோஸ் 10 உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் த்ரூ அவுட் த வீடியோ வில் பி யூஸிங் விண்டோஸ் 8.1. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு, அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி 32 bit. ஸோ அண்ட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா we will go for virtual box. ஸோ ஒன்ஸ் virtual box மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் you will be prompting this download box. ஸோ once you click it, you can download it. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறேங்க. பட் the size is little bit big, 7.1 gigabytes. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஹியர் இஸ் மை ஃபைல். அண்ட் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறது இட்ஸ் வெரி ஈஸி. ஜஸ்ட் கிளிக், அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் வித் விர்ச்சுவல் பாக்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ வில் see this ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்டே கொடுக்குறது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் த ரேம். உங்களுக்கு ரேம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை மாற்றிக்கலாம். பட் anyway I'll be changing to 2 gigabytes later. okay, இப்போ அவங்க 4 gigabytes கொடுத்துருக்காங்க, but I'll be changing to 2 gigabytes. okay, so now I'll click on import. so importing will take a little bit time, so I'll be back. okay, so once முடிச்சதுக்கப்புறம் it will be appearing here. okay, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, வி செட் நம்ம அந்த ரேம் மாற்றலாம் அப்படின்னு சொன்னதில்ல. ஸோ ரேம் மாற்றுறதுக்கு ஸோ கோ டு செட்டிங்ஸ். ஸோ இன் செட்டிங் கோ டு சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல என்னோடய சிஸ்டம் மொத்தம் 8 gig ரேம். ஸோ பட் நான் ஒரு 2 gig நான் இதை மாற்றிக்கிறேன். ஸோ 3 gig. ஓகே, அண்ட் என்னோடய நெட்வொர்க் நேட்டில் இருக்குது. நான் இதை பிரிட்ஜுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இது மேலே ரைட் கிளிக் கொடுத்து ஸ்டார்ட், நார்மல் ஸ்டார்ட். ஸோ தட்ஸ் இட். ஸோ நார்மலாக டாஸ்க் பார் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ கிளிக் ஆன் லாக் டாஸ்க் பார். ஸோ இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். and right click and lock taskbar. So thank you for watching this guys. And